ஹாய், பிரைஸ் தி லார்ட். யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நாம் ஆண்டவருக்குள்ளே பலப்படும் போது, ஆண்டவருடைய வழிகளில் நடக்கும்போது சாத்தான் பலவித சோதனைகளை யார் மூலமாவது கொண்டு வரலாம். அது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய குடும்பத்தினர் மூலமாக கொண்டு வரலாம், அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாக, அல்லது நமது நண்பர்கள் மூலமாக கொண்டு வரலாம், அல்லது சில ஊழியக்காரங்க மூலமாக கூட கொண்டு வரலாம். அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, கலங்கக்கூடாது, அழக்கூடாது. அந்த இடத்துல நம்ம தேவனை நோக்கி மாத்திரம் பார்த்தால் அதிலிருந்து நமக்கு சமாதானம் கிடைக்கும். இப்படி தான் ஒரு தேவ மனிதர் ஒருத்தர், மார்ட்டின் லூதர்னு ஒரு தேவ மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவரை அறிவதற்கு முன்னால் அநேக பாவங்களை செய்து வாழ்ந்து வந்தார். அந்த பாவத்திலிருந்து அவர் ஆண்டவருக்குள்ளாய் மறுபடியுமாய் வந்து ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக வாழும்போது சாத்தான் பலவித சோதனைகளை அவர் வாழ்க்கையில் கொண்டு வந்தான். அப்போது ஒரு நாள் அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் இப்போ கரண்டில் இருக்கும்போது செய்த பாவங்கள் வரைக்கும் அவர் கண் முன்னால் கொண்டு வந்தான். அப்போ கொண்டு வந்துட்டு சொன்னானா, இதுதான் நீ செய்த பாவங்கள் அப்படின்னு. அப்போ அவர் பார்த்துட்டு சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அவர் கண் முன்னாடி கொண்டு வந்தான். அப்போ அவர் சொன்னாராம், இது இல்லை, இதுக்கு மேலே நான் பாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ சொல்லும்போது சின்ன பாவத்திலேருந்து பெரிய பாவம் வரைக்கும் அவர் கண் முன்னாடி கொண்டு வந்தான். அப்போ அவர் அந்த சின்ன பாவத்திலேருந்து பெரிய பாவம் வரைக்கும் ஒரு பேப்பரில் எழுதி டேபிள் மேலே வச்சுட்டு அது மேலே சிகப்பு மையை எடுத்து விட்டுட்டு சொன்னார், இப்படி தான் என்னுடைய பாவங்கள் முன்னாடி வந்து நான் செய்த பாவங்கள் இப்படி தான் இரத்தமர சிகப்பை போல் இருந்தது. இப்போது எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட என் தேவாதி தேவன் நான் செய்த பாவங்களுக்காக, நான் செய்த அக்கிரமங்களுக்காக, நான் செய்த மீறுதல்களுக்காக என் தேவாதி தேவன் எப்போதோ கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கே என் பாவங்கள் கழுவப்பட்டாயிற்று. இப்போது நான் அவருடைய கரத்தினால் மீட்கப்பட்டு இப்போது நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து வருகிறேன். உனக்கு என்னை சொல்வதற்கு அதிகாரமில்லை என்று அந்த சாத்தானை விரட்டி கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபித்தார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் தெய்வ பிள்ளைகளை அநேக நேரம் நம்ம அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்று ஆண்டோருக்குள்ளாக வரும்போது அநேக போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு வரலாம். அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த நேரத்தில் தேவனை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கணும். யார் என்ன சொன்னாலும் மனுஷன் சொல்கிறதுக்கு மனுஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மனுஷனுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. பாவிகளை ரட்சிக்கவே தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவர் வந்து யாரையும் பாவிகளை வந்து நீ பாவி நீ போன்னு சொல்லிட்டு எந்த மனுஷனையுமே சொல்ல மாட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமே சமந்தான். அதனால் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, அழாதீங்க. ஆண்டவரை மாத்திரம் இருக பற்றி பிடிங்க. அப்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். மனுஷன் வந்து நரம்பில்லாத நாக்க வச்சு என்ன வேணாலும் சொல்லுவான். அவன் திட்டுவான் நம்மளை, நீ தானே இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ செய்த பாவங்களை வச்சு அவன் ஒரு மாதிரி நம்மளை நியாயம் தீர்த்துட்டே இருப்பான். அதை எதுவுமே காதில் வாங்காதபடி நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும். மனுஷன் நம்மளை சாபம் போடலாம். சிலவித நேரங்களில் நீ இப்படி செஞ்சவன் தானே, நீ செத்து போயிடுவ அப்படின்னு கூட ஒரு கடிந்து கொள்ளுகிற ஒரு மனசாட்சி இல்லாத மிருகம் போல நம்ம கூட நடந்து கொள்ளலாம். எவற்றையும் நீங்கள் காதில் வாங்காதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நமக்காக கல்வாரி சிலுவையில் தேவன் என்றைக்கோ மரித்து நம்மளை மீட்டெடுத்த தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.